அதுக்கு அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது ஈஸியா ரெண்டா பிரிக்கிறோம். வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்றுக்கு பிந்தைய காலம்னு பிரிக்கிறோம். வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது மிக தொன்மையான காலம். அந்த தொன்மையான காலத்தை எப்படி பிரிக்கிறோம்னா கற்காலம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அந்த கற்காலத்தை எப்படி பிரிக்கிறோம்னா பழைய கற்காலம், ரெண்டாவது புதிய கற்காலம்னு பிரிக்கிறோம். புதிய கற்காலத்தை பெருங்கற்காலம், அதுக்கடுத்து உலோக காலம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்ப அதுக்கெல்லாம் என்ன டெர்மாலஜி அப்படின்னா, இதுல இந்த ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு பேரு. இந்த பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னா மிக தொன்மையான காலம்னு பேரு. அதனுடைய காலம் ஏறத்தாழ கிமு 60க்கு முன்னாடி உள்ள காலம். கிமு 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள காலம். அதை நம்ம இந்த பேலியோலித்திக் அப்படிங்கிறது எதிலிருந்து வருதுன்னா கிரேக்க சொல்லது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா மிக தொன்மையான ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு பேரு. இந்த ஓல்டு ஸ்டோன் ஏஜ மூணா பிரிக்கிறோம். பேலியோலித்திக் ஏஜ், மிடில் பேலியோ ஏஜ், லேட்டர் பேலியோ ஏஜ். அதுல ஏர்லி ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த பேலியோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது பழைய கற்காலம் அப்படிங்கிறது அதனுடைய அந்த கற்காலத்து சின்னங்கள், இந்த கல் கருவிகள், அதை யாரு முதன்னு தமிழ்நாட்டுல கண்டெடுத்தாரு அப்படின்னா ராபர்ட் புரூஸ் ஃபுட் அப்படிங்கிறது. ராபர்ட் புரூஸ் ஃபுட் அப்படிங்கிறவரு எங்க கண்டெடுத்தாரு அப்படின்னா பல்லாவரம், சென்னைக்கு அருகாமையில் உள்ள பல்லாவரம் அப்படிங்கிற ஊர்லயும், அதுக்கடுத்து செங்கல்பட்டுலயும், நார்த் ஆர்காட்டு மாவட்டத்திலையும், இந்த 3 ஏரியாவில இந்த பழைய கற்கால சின்னங்கள், the old stone age implements were discovered by Robert Bruce Foote from Pallavaram near Chennai in Sengalpattu and North Arcot. அதை ஏன் அதை பழைய கற்காலம் சொல்றோம்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் கரடு முரடான கற்களை பயன்படுத்தினாங்க. The rude and crude stones were used for their daily weapons to kill the animal. In that period, the people not settlers, they were wanderers. அதாவது அவங்க ஒரு இடத்தில் தங்கி உணவு சமைத்து உண்டவர்கள் கிடையாது, அவங்க எல்லாம் நாடோடிகள். அதுல இன்னும் சில முக்கியமான பொருள்கள் எங்கெங்க கிடைச்சிருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கக்கூடிய பல்லாவரம், அதுக்கடுத்து வடமதுரை, அத்திரம்பாக்கம், குடியம் அப்படிங்கிற இந்த 4 ஊர்ல இந்த பழைய பேலியோலித்திக் ஏஜ்ல ஏர்லி ஸ்டோன்ஸ் அங்க நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அங்க என்னென்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சு அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பியர்ஸ், டூல்ஸ் ஃபார் டிக்கிங், சோப்பர்ஸ், நைவ்ஸ், ஹேமர் ஸ்டோன்ஸ், சிம்பிள் ஹேண்ட் ஆக்சஸ், இது எல்லாம் அங்க கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மிடில் ஸ்டோன் ஏஜ், மேசோலித்திக் ஏஜ். முதல்ல பேலியோலித்திக் ஏஜ், அதுக்கு அடுத்து செகண்ட் மேசோலித்திக் ஏஜ். மேசோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது கரடு முரடான கற்கள் ஓரளவிற்கு அவங்க அதாவது கையில குத்தாம இருக்கிற மாதிரி. The stones are not polished. அது பாலிஷ் பண்ணது இல்ல, கரடு முரடான கல்லுலையே கொஞ்சம் அவங்க கைக்கு அடக்கமா. அப்படியாப்பட்டது இந்த மேசோலித்திக் ஏஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ் எங்க கிடைச்சிருக்குது அப்படின்னா மிக முக்கியமான இடம் 2 இடம், கோட்டலையார், செங்கல்பட்டு, இந்த 2 இடத்துல கிடைச்சிருக்குது. அதுக்கடுத்து கோட்டலையார், KORTALAYAR. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோலித்திக் ஏஜ். மைக்ரோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், லித்திக் அப்படின்னா பாறை தெரியும். அப்ப இந்த மைக்ரோ லித்திக் ஏஜ் அப்படிங்கிறது சிறிய கற்களை பயன்படுத்திய காலம். அந்த சிறிய கற்கள் பயன்படுத்திய எந்தெந்த ஏரியாவில கிடைச்சிருக்கு அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த 2 ஏரியாவில கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து அத்திரம்பாக்கம் சென்னை பக்கத்துல கிடைச்சிருக்கு, நம்ம மதுரையிலையும் கிடைச்சிருக்கு.
இதனுடைய காலம் என்னன்னா கிமு 6000 கிமு 3000 வரைக்கும். இவங்களும் வாண்டரர்ஸ் தானே ஒழிய செட்டிலர்ஸ் கிடையாது. அன்சிவிலைஸ்டு பீப்புள் இவங்கெல்லாம். அதுக்கு அடுத்து நியூ ஸ்டோன் ஏஜ், த நியோலித்திக் ஏஜ்னு பேரு. இதுக்கு பேரு நியோலித்திக் ஏஜ். அந்த நியோலித்திக் ஏஜ் அப்படிக்கு என்ன, நம்ம ஹிஸ்டாரிக்கல் லாங்குவேஜ் அது. ஆனா நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா புதிய கற்காலம்னு பேரு தமிழ்ல. இந்த புதிய கற்காலம் அப்படின்னா என்ன இருக்குன்னா, ஓல்டு ஸ்டோன் ஏஜ் ரூட் அண்ட் க்ரோடு ஸ்டோன்ஸ் வேர் யூட்டிலைஸ்ட் பை தி பீப்புள் ஃபார் ஹண்டிங் த அனிமல்ஸ் ஃபார் தியர் ஃபுட். ஆனா இந்த நியூ ஸ்டோன் ஏஜ் த சேம் ஃபங்க்ஷன், பட் த ஸ்டோன்ஸ் ஆர் பாலிஸ்ட். They were discovered the fire. They were discovered the wheel. There also some people were settled, some people were wanderers. The people were known the agriculture. The people were known the domesticated the animals. இதெல்லாம் நடந்தது எதுல அப்படின்னா இந்த நியூ ஸ்டோன் ஏஜ் காலத்துல. அதாவது சக்கரம் கண்டுபிடிச்சது, நெருப்பு கண்டுபிடிச்சது, விவசாயம் செய்ய கண்டுபிடிச்சது, அதுக்கடுத்து ஒரு இடத்துல தங்கி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினது. அதுக்கடுத்து தேவர் ஆல்சோ வியர் தி ட்ரெஸ்ஸஸ் ஃப்ரம் த மேக்கிங் ஆஃப் த பாக்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் அண்ட் சம் லீவ்ஸ். அதாவது இலைகளையும் பட்டைகளையும் தங்களுடைய இடுப்பில் சுற்றி கொண்டு இருந்த காலம். அவங்க பயன்படுத்தின அந்த கல் ஆயுதங்கள் எப்படியாப்பட்டதுன்னா பாலிஷ் செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால அதுக்கு என்ன பேர் சொல்றோம், நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம், புதிய கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அது எங்க கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பொருள் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்துல நிறைய கிடைச்சிருக்கு. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பண்ண ஒரு பர்டிகுலரா பையம்பள்ளி, இது எங்க இருக்குன்னா நார்த் ஆர்காட் மாவட்டத்துல இருக்கு. அங்க இந்த 3 இருக்கு. நம்ம ஏரியாவிலேயே நிறைய கிடைச்சிருக்கு இந்த நியூ ஸ்டோன் ஏஜ் பத்தி. அவங்க பயன்படுத்தின டூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து அவங்களுடைய தொழில் என்னன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது ஃபிஷிங், மீன் பிடிக்கிறது, ஹண்டிங், விலங்குகளை வேட்டையாடுவது, விலங்குகளை பழக்கப்படுத்தின காலம் தான் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். அதுக்கடுத்து the tending of animals to use their daily works. The animals were used their daily works. அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் விலங்குகளை பயன்படுத்தி கொண்ட காலம் இந்த புதிய கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து இவர்களுடைய உணவு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ், நட்ஸ், மீட், பிளஸ் ஆஃப் அனிமல்ஸ். இதுல நியோலித்திக் பீரியட்ல ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ், நட்ஸ், மீட் அண்ட் பிளஸ் ஆஃப் அனிமல்ஸ் சாப்பிட்டுருக்காங்க. இது தவிர இவங்க காலத்துல விவசாயம் கொஞ்சம் பேர் தெரிஞ்சு செஞ்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கார்ன் கிரஸஸ் இருந்திருக்கு, மீலிங் ஸ்டோன்ஸ் இருந்திருக்கு, மார்க்கர் அண்ட் பாஸ்டல் சோர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இது எல்லாம் அவங்க பயன்படுத்திருக்காங்க. குக்கிங் வேர் நோன் பை த பீப்புள் ஆஃப் த நியூ ஸ்டோன் ஏஜ் பீப்புள். அதுக்கடுத்து ட்ரெஸ், இவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்ற லீவ்ஸ் அண்ட் பார்க்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் பயன்படுத்தினாங்க பார்த்தோம். அதுக்கடுத்து ஆர்னமெண்ட்ஸ், அவங்க என்னென்ன எக்கானமி நம்மளுக்கு சிலபஸ் இருக்கா, அதனால இந்த நியூ ஸ்டோன் ஏஜ்ல என்ன மாதிரியான ஆடைகளை உடுத்தினாங்கன்றதை விட என்ன மாதிரியான அணிகலன்களை ஆர்னமெண்ட்ஸை உடுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீட்ஸ், பட்டன்ஸ், பேங்கிள்ஸ், செல்ஸ் அண்ட் போன்ஸ். போன்ஸ் அப்படின்னா அந்த விலங்குகளினுடைய எலும்புகளை எடுத்து ரவுண்டா செதுக்கி கழுத்துல போட்டுக்கிறது, காதுல போட்டுக்கிறது, மூக்குல போட்டுக்கிறது, ஜடையில வச்சுக்கிறது, இந்த முறையை அவங்க பின்பற்றி இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க காலத்துல என்ன மாதிரியான கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பானை செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த வீல் கண்டுபிடிச்சதே வண்டியை விட பானை செய்வதற்கு தான் அவங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க. இதை யாரு கண்டுபிடிச்சாரு அப்படின்னா புரூஸ் ஃபுட் கண்டுபிடிச்சாரு. இந்த புதிய கற்கால மக்கள் பானைய செஞ்சிருக்காங்க அப்படின்றத
ராபர்ட் புரூஸ் ஃபுட் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த தொல்லியல் ஆய்வாளர், அவர் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க காலத்துலதான் இந்த இறந்தவர்களை கொஞ்சம் பேர் புதைச்சிருக்காங்க. அப்படி புதைச்ச அந்த இடத்துக்கு அந்த புதைச்ச பொருள் வந்து ஆன்ஸ்ன்னு பேரு, அதாவது முதுமக்கள் தாலி அப்படின்னு பேரு. அதுக்கடுத்து வாய் அகன்ற பானை வேசஸ் அப்படின்னு பேரு. அதுக்கடுத்து சின்ன சின்ன சட்டிகள் அதை சுத்தி வச்சிருப்பாங்க, பவுல்ஸ் வச்சிருப்பாங்க. இது எல்லாம் அவங்க காலத்துல இருந்திருக்கு. அதுக்கடுத்து டிஸ்போசல் ஆஃப் டெட், அதாவது இறந்தவர்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா த்ரோன் ஆன் த ஹில்ஸ், மலைக்கு மேல தூக்கி போட்டிருக்காங்க. ஏன்னா விலங்கு இது பறவைகளுக்கு அது உணவாக இருந்திருக்குது. ஏன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்துல நெருப்பை கண்டுபிடிக்கல, கடைசி காலகட்டத்துலதான் நெருப்பை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பின்னாடிதான் அவங்க பரியல் பண்ணாங்க. அதுக்கடுத்து இவங்க என்ன ரிலீஜியன் அப்படின்னா, ரிலீஜியன் அப்படிங்கிறது எதுவுமே கண்டுபிடிக்கல. அதுக்கு அடுத்து உள்ள காலம் இந்த புது கற்காலத்துக்கு அடுத்து மெகாலித்திக் ஏஜ் அப்படின்ற மூணாவது கட்டம் உலக வரலாற்றுல மெகாலித்திக் ஏஜ். மெகா அப்படின்னா பிக் சைஸ் ஆஃப், லித்திக் அப்படின்னா பாறைகள், மெகாலித்திக்னா பெருங்கற்காலம் அப்படின்னு பேரு. இந்த பெருங்கற்காலம் புதிய கற்காலத்திற்கு அடுத்து வந்த காலத்துக்கு பேரு பெருங்கற்காலம். அது என்ன பெருங்கற்காலம் அப்படின்னா, they were not used the megalithic for their weapons அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது. அவங்க வந்து பெரிய கற்களை பயன்படுத்தி ஆயுதங்களை செஞ்சாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள காலம் அவங்க ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தினாங்க, ரூட் அண்ட் குரூடா இருந்தா ஓல்டு ஸ்டோன் ஏஜ், பாலிஷ்டு ஸ்டோனா இருந்தா நியூ ஸ்டோன் ஏஜ்னு படிச்சோம். இப்ப மெகாலித்திக் ஏஜ்னோட பெரிய கல்ல ஆயுதமா பயன்படுத்தினாங்கன்னு நீங்க யோசிச்சிடக்கூடாது. என்ன அப்படின்னா, இந்த பரியல் கிரவுண்ட் இருக்கா இல்லையா, இந்த இறந்தவர்களை புதைச்சாங்களா இல்லையா, அந்த புதைச்சதுல இந்த பர்ன் ஆன்ஸ் சொன்னோம்ல, URNS அப்படின்றது ஆன்ஸ். அந்த ஆன்ஸ்ல வச்சு முதுமக்கள் தாலிக்குள்ள வச்சு புதைச்சாங்களா இல்லையா, அப்படி புதைச்சவங்க அந்த அவங்கள உள்ள புதைச்சு மேல ஒரு பெரிய கல்லை மூடி அதுக்கு மேல பெரிய பெரிய கல்லை வச்சு அவங்கள மேல வர விடாம தடுத்தாங்க. ஏன்னா அப்ப அவங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, த பிலீஃப் ஆஃப் ஆஃப்டர் த டெத் தே ஹேவ் தி லைஃப் அப்படின்னு நினைச்சாங்க. அதாவது இறந்தவர்கள் இறந்ததற்கு பின்னாடியும் அவர்கள் வந்து வாழ்வார்கள் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்படி நினைச்சதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, இறந்ததுக்கு பின்னாடி வந்து நம்மளை பயமுறுத்துவாங்களோ அல்லது நம்மளை எதுவும் செஞ்சுருவாங்களோன்னு உள்ள புதைச்சு பெரிய பெரிய கல்லை வச்சு ரவுண்டா வச்சு மூடிடுவாங்க. அப்படி மூடின காலம் வந்து பெருங்கற்காலம்னு பேரு. இவங்க நியூ ஸ்டோன் ஏஜுக்கு அடுத்து வந்ததுனால இவங்க செட்டில்டு லைஃப், தேவர் அக்ரிகல்ச்சரிஸ்ட், தேவர் ப்ளோ த லேண்ட். அதனால இவங்க வந்து ஒரு கல்ச்சர்டு பீப்புள், ஆனா அன்சிவிலைஸ்டு கிடையாது. சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்ல முடியாது, அன்சிவிலைஸ்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு கல்ச்சர்டு பீப்புள், அவ்வளவுதான். தேவர் டிஃபர் ஃப்ரம் த நியூ ஸ்டோன் ஏஜ் டு அனதர் ஸ்டெப். அதுக்கடுத்து இது இந்த மெகாலித்திக் ஏஜை பத்தி நம்ம ஊர்லயே கிடைச்சிருக்கு. போடி நாயக்கனூர்லயே 2 இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஏறத்தாழ பாத்தீங்கன்னா வடார்காடு, தென்னார்காடு, புதுக்கோட்டை, அதுக்கடுத்து கரூர், செங்கல்பட்டு மாவட்டம், நம்ம தேனி மாவட்டம், இங்க எல்லாம் வந்து இந்த பெருங்கற்காலத்து சின்னங்கள் வந்து நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களை எது ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்ஸ்ல கேட்கக்கூடியது எது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒண்ணு ஆன் பரியல்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆன் பரியல்ஸ் அப்படின்னா அத ஒரு 2 லைன் நோட் பண்ணிக்கோங்க. ஆன் இஸ் a huge burial part. an on அப்படின்னா URN, an on is a huge burial part buried under the ground. The shape and size of an on as well as the burial furniture. இதுதான் அந்த ஆன் பரியல் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன். இது எங்க அதிகமா கிடைக்குது அப்படின்னா, அதை கொஞ்சம் தமிழ்ல சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? கண்டிப்பா இருக்குங்க. முதுமக்கள் தாலி என்பது அகன்ற விரிந்த ஒரு பெரிய பானை,
அதனுள் இறந்த உடலை வைத்து புதைக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட், ஒரு இடம். அதனுடைய வடிவமும் உயரமும் இடத்திற்கு இடம் மாறும். இறந்தவரினுடைய உடல் அமைப்பை பொறுத்து சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கும். இந்த பேராகிராஃப்ல இந்த காலத்தை பத்தி கேட்கக்கூடிய. அதுக்கடுத்து மிக முக்கியமானது ஆதிச்சநல்லூர். இப்ப நீங்க நினைச்சுக்கலாம் கீழடி கூட கேட்கலாம். ஏன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரிங்கிறதுனால, தமிழ்நாடு டிஆர்பி எக்ஸாம்ன்றதுனால கீழடியை பத்தி கேட்கலாம். இந்த 3 பேராகிராஃப் நோட் பண்ணிக்கோங்க. ஆதிச்சநல்லூர் இது எங்க இருக்கு அப்படின்னா, அந்த ரிவர் பேங்க் ஆஃப் தி தாமிரபரணி. வெஸ்ட் ஆஃப் கொர்க்கை. கொர்க்கைன்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் போர்ட் ஆஃப் தி பாண்டியர்ஸ். கொர்க்கை. இட் வாஸ் an on burial site. It was an on burial site without megalithic accompaniment. அதாவது இந்த பெருங்கற்காலத்தை சாராத முதுமக்கள் தாலிகள் அடங்கி, அது எந்த காலம் அப்படின்னா முதுமக்கள், அதாவது பெருங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தை சார்ந்த இந்த முதுமக்கள் தாலிகள் உள்ள ஒரு இடம் எதுன்னா ஆதிச்சநல்லூர். அதுக்கடுத்து இந்த கற்காலத்தினுடைய பொருளாதாரம், ஏன்னா அடுத்த டாபிக் நம்ம வர்றோமா இல்லையா, பொருளாதாரம் இந்த கற்காலத்துல எப்படி இருந்துச்சு, ஏர்லி ஸ்டோன் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ், மெகாலித்திக் ஏஜ், இந்த 3 காலத்திலையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹண்டிங் இருந்துச்சு, அதுக்கடுத்து ஃபிஷிங் இருந்துச்சு. நியூ ஸ்டோன் ஏஜ் காலத்துல அக்ரிகல்ச்சர் இருந்துச்சு, பாட் மேக்கிங் இருந்துச்சு. ஆன் பரியல்ல அந்த பாட்டு செஞ்சிருக்கணுமா இல்லையா, பாட் மேக்கிங் இருந்திருக்கு. இந்த அரிக்கமேடு பெரும்பாலான இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி செஞ்சதுல இந்த கிளாஸ் இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு, கண்ணாடி தொழிற்சாலைகள் இருந்திருக்கு. ஏராளமான இந்த முதுமக்கள் தாலிகள்ல வந்து நிறைய இரும்பு ஆயுதங்கள் கிடைச்சிருக்கிறதுனால மெட்டலர்ஜி இருந்திருக்கு, அதாவது உலோகவியல் அது இருந்திருக்கு. பெயிண்டிங்ஸ் இருந்திருக்கு. இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னா அவர்களுடைய பொருளாதார நிலையை நமக்கு காட்டுகிறது. அதுக்கடுத்து இப்ப இருக்கக்கூடிய தமிழர்கள், நம்ம யாரு, நம்மளுடைய இனம் எது, எங்க இருந்து நம்ம வந்திருக்கோம், அல்லது நம்ம பூர்வீக குடியான்னு அடுத்த டாபிக் வர்றோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 4 இன அடையாளங்கள் வந்து நமக்கு பழைய கற்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 4 இனங்கள் அடங்கிய ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்குன்னு. அதுல முதல் இனம் எது அப்படின்னா நீகிரிட்டோ ரேஸ் அப்படின்னு பேரு. இந்த நீகிரிட்டோ ரேஸ் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால, தென்னிந்தியாவில இந்த நீகிரிட்டோஸ் இவங்க எல்லாம் ஆப்பிரிக்காவில இருக்கக்கூடியவங்க. அந்த ஆப்பிரிக்காவில இருக்கக்கூடிய இனம் நம்ம ஊர்லயே இருக்காங்க. அது எங்கெங்க இருக்காங்க அப்படின்னா யார் அப்படின்னா இந்த காடர்கள், புலையர்கள், ஆனைமலையில இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா இந்த நீகிரிட்டோ இனத்தை சார்ந்தவர்கள். காடர்கள், புலையர்கள் இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, ஆனைமலையில இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா நீகிரிட்டோ இனத்தை சார்ந்தவர்கள். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது மிக முக்கியமான இனம் புரோட்டோ ஆஸ்திரலாய்டு இனம்னு பேரு. புரோட்டோ ஆஸ்திரலாய்டு இனம், அதாவது ஆஸ்திரேலியாவில இருந்தவங்க, அந்த இனத்தை சார்ந்தவங்களும்
நம்ம ஊர்ல இருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னா அந்த குறும்பர்கள், காடர்கள், தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் இருக்கக்கூடிய இந்த இரண்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் யாருன்னா புரோட்டோ ஆஸ்திரலாய்ட்ஸ் அப்படின்னு பேரு. ஏயும் STRALOID. மூணாவது இனம் என்னன்னா திராவிடியன், திராவிட இனம். இவங்களுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா புரோட்டோ மெடிட்டரேனியன் அப்படின்னு பேரு. திராவிட இனத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா புரோட்டோ மெடிட்டரேனியன் ரேஸ் அப்படின்னு பேரு. இதை எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல கண்டுபிடிச்சாங்க. புரோட்டோ மெடிட்டரேனியன் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிடர்கள்னு சொல்லக்கூடிய இந்த இனத்தை எந்த எலும்புக்கூடுகள்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கடுத்து நாலாவது இனம் என்னன்னா மத்திய தரைக்கடல் இனம், மெடிட்டரேனியன் டைப் அப்படின்னு பேரு. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா அந்த தெலுங்கு பிராமின்ஸும் கல்லர்களும். கல்லர்ஸ் அண்ட் தெலுங்கு பிராமின்ஸ் வேர் பிலாங்ஸ் டு த ரேஸ் ஆஃப் த மெடிட்டரேனியன் டைப். சரி, இப்ப திராவிடர்கள் அப்படின்றத நம்ம தமிழருடைய இனம். இதுக்கு கொஞ்சம் திராவிடர்கள்னு போட்டுக்கோங்க. உலகத்திலேயே மிக தொன்மையான கலாச்சாரமுடைய ஒரு இனம் எது அப்படின்னா அது திராவிட இனம் தான். இத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் சில கேள்விகளை கேட்கலாம், 1-2 கேட்கலாம். இல்ல ஒரு 3-4 கொஸ்டின் வரும், அதுல அங்கங்க ஒண்ணு கேட்கறதுல இது ஒண்ணா கூட இருக்கலாம். அந்த திராவிட இனம் எங்க இருந்து நம்ம உண்மையான திராவிடர்கள் எப்படி தெரியுது அப்படின்னா நம்மள மிக தொன்மையான இலக்கியங்கள், கிரேக்க இலக்கியங்கள்ல நம்மள தாமரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. DAMIRACA, தாமரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்ன வருது, திராவிடி, தாமிலி, தாமிலா அப்படின்னு வருது. அந்த தாமிலான்றது தமிழா, தமிழ் அப்படின்னு இன்னைக்கு மாத்திருக்கோம். அது எப்படி இந்த திராவிட மொழியை பத்தி பலுசிஸ்தான், ராஜபுதனம், சென்ட்ரல் இந்தியா, இங்க எல்லாம் இந்த திராவிடியன் ரேஸ் பத்தி நிறைய பழங்கால இலக்கியங்கள்ல நமக்கு சொல்றாங்க. இந்த திராவிடர்களுக்கான பிசிக்கல் ஐடென்டிபிகேஷன் என்ன அப்படின்னா குள்ளமானவர்கள், லோ ஸ்டாச்சர்ஸ், பிளாக் ஸ்கின், கருப்பு தோலுடைய, நீண்ட கழுத்துடையவர்கள், அகன்ற மூக்குடையவர்கள், அகன்ற நெத்தி உடையவர்கள், இவங்கெல்லாம் தமிழர்கள், திராவிடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திராவிடர்கள் அப்படிங்கிறவங்க என்ன மொழி பேசுனாங்க அப்படின்னா திராவிட மொழியில தமிழ் பிராமி. நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மாங்கலம் வெரி ஏர்லியஸ்ட் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன். இப்ப அதே காலத்தில் அசோக மன்னன் அசோகன் பிராமின்னு வெளியிட்டாரு. ஆனா அவரோட பிராமிக்கும் நம்மளுடைய பிராமிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்துல 2 என்ன வித்தியாசம் அப்படின்னா இல் அப்படிங்கிறதும் இந்த சிறப்பு லாகரமும், அந்த ரன்னகரம் இருக்காங்க இல்லையா, இந்த 2 எழுத்தும் அசோகன் பிராமில இல்ல, தமிழ் பிராமில இது 2 இருக்கிறதுனால தமிழ் அசோகன் பிராமியை விட தொன்மையானது, சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இந்த தமிழ் பிராமி எங்கெங்க கிடைக்குது அப்படின்னா மாங்குளம், கீழவளவு, ஆனைமலை, வரிச்சியூர், திருப்பரங்குன்றம், அழகர்மலை, குன்றக்குடி, முத்துப்பட்டி, திருவாதவூர், விக்கிரமங்கலம்.
இது இல்லாம கொடுமணல், கீழடி, இங்க அகழ்வாராய்ச்சி செஞ்சதுல நிறைய பானை ஓடுகள்ல இந்த தமிழ் பிராமி லெட்டர்ஸ் நிறைய இருக்கு. தமிழ் பிராமிக்கு அடுத்து வந்த மொழியினுடைய எழுத்து வடிவம் வட்டெழுத்து. இந்த வட்டெழுத்தினுடைய மிக ஏர்லியஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் எது அப்படின்னா ஈரட்டிமலை அப்படிங்கிற ஊர்ல கிடைச்ச வட்டெழுத்து கல்வெட்டு தான் வட்டெழுத்து கல்வெட்டுலயே மிக தொன்மையானது. வட்டெழுத்துக்கு அடுத்து நமக்கு அடுத்த டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா கிரந்தம். பல்லவர்கள் காலத்துல கிரந்தம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அது என்ன கிரந்தம் அப்படின்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமிக்கு அடுத்து வந்த நாகரி அப்படிங்கிற மொழியும் தமிழ் மொழியும் சேர்ந்து கிரந்தம் அப்படின்னு மாறுச்சு. அது மூன்றாவது ஸ்டெப்பு எழுத்து வடிவத்துல. ஆனா மொழி மாறல, எழுத்து வடிவத்துல மட்டும் தமிழ் பிராமி, அதுக்கடுத்து வட்டெழுத்து, அதுக்கடுத்து தமிழ் கிரந்தம் அப்படின்னு வந்துச்சு. இந்த கிரந்தம் அப்படிங்கிறது பெரும்பாலும் சமஸ்கிருதம் சேர்ந்த ஒரு மொழி. அது கிரந்தம் அப்படின்னு பேரு. இது பல்லவா காலத்துலதான் இந்த தமிழ் கிரந்தம் பூத்தப்பட்டது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பல்லவ மன்னன் ராஜசிம்மன் அவன் காலத்துலதான் இந்த கிரந்த கல்வெட்டுகள் வந்து நிறைய வெட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த தென்னிந்தியாவுல இந்த கிரந்தத்தை ஒட்டி இன்னொரு மொழி வடிவம் வந்துச்சு. அது வந்து நாகரின்னு பேரு. அந்த நாகரி ஸ்கிரிப்ட் தேவநாகரின்னு பேரு. அந்த தேவநாகரி அப்படிங்கிறது பெரும்பாலும் நந்தி நாகரி அப்படின்னு சொன்னாங்க. இது எப்ப வந்துச்சு அப்படின்னா கிபி 10ஆம் நூற்றாண்டுல தான் இந்த நந்தி நாகரி அப்படிங்கிறது வந்துச்சு. இதனுடைய கல்வெட்டு எங்க இருக்குது அப்படின்னா சாலமன் குப்பம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல இந்த தேவநாகரி ஃபார்ம் ஆஃப் தி லெட்டர்ஸ் அங்க இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நம்ம உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் வந்த தமிழ் மொழி. இவனை பார்த்தீங்கன்னா 247 எழுத்துக்கள் நம்மள்கிட்ட இருக்கு. இது மொழியை பத்தினது.